Good morning to everyone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எஸ்சிசி கான்செப்டில் சோப் ஃபார்மெட்டு. ஸோ நிறையா எஸ்சிசி கான்செப்ட் இருக்குது. அதில் நம்ம ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோப் ஃபார்மெட் தான் பார்க்க போகிறோம். சோப் ஃபார்மெட்னா என்ன? சோப்புங்கிறது ஒரு செப்பரேட்டு ஃபிஷன் ஃபார்மெட். ஸோ ஃபிஷன் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக 2 ஃபார்மெட்ஸ் இருக்குது. ஒன்று சோப்பு, இன்னொன்று செட்டார். ஒரு ப்ரொவைடர் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ஸு 3 to 4 சிஸ்டம்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிஸ்டமில் மட்டும்தான் கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எக்ஸாம்பிளாக நான் பார்த்தோம்னா நெஃப்ராலஜி, நியூராலஜி, போடியாட்ரிக்கு, பீடியாட்ரிக்கு, இது மாதிரி பர்டிகுலர் ஒரு கன்சல்டன்சி ஃபிசிஷியன் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் தெரியும். இப்போ ஜென்ரல் ஃபிசிஷியனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பட் ஆனால் இந்த நியூராலஜி, போடியாட்ரிக்னா அவங்க கால் சம்மந்தம் பார்க்குறவங்க மட்டும்தான். ஸோ இப்போ கால் சம்மந்தமான விஷயங்களை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோவில் தான் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோப் ஃபார்மெட் கேட்டகரியில் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணும். சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், அசஸ்மெண்ட் பிளான். இதோட செக்ரிகேஷன் என்னங்கிறது, எதெல்லாம் சப்ஜெக்டில் வரும், எதெல்லாம் ஆப்ஜெக்டில் வரும், எதெல்லாம் அசஸ்மெண்ட்டில் வரும், எதெல்லாம் பிளானில் வருங்கிறது ஜென்ரலாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்ஜெக்டிவ். ஸோ ஒரு பேஷண்ட் எதுக்காக வந்திருக்காங்க, என்ன ரீசனுக்காக வந்திருக்காங்க, எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எப்போ வரல, அந்த மாதிரி முன்னாடி இருந்ததா, முன்னாடி இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்டிவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் லிமிடெட் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும். இப்போ நியூராலஜினா நியூரோ ரிலேட்டட் கண்டிஷன், இப்போ நெஃப்ராலஜினா நெஃப்ரோ ரிலேட்டட் கண்டிஷன், போடியாட்ரிக்னா போடியாட்ரிக் ரிலேட்டட் கண்டிஷன், நியூரோபதினா அந்த மாதிரியான ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் மட்டும் தான் ப்ரொவைடர் என்ன பண்ணால் ரிவ்யூ பண்ணியிருப்பார். அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவில் என்ன இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவார், ப்ரொவைடர் டயக்னோஸ் பண்ணுவார். பிளானு அதுக்கான என்ன ஆப்ஷன் வேணுங்கிறத பிளானில் சொல்லுவார். நான் ஃபிஷன் லிமிட்டட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், இல்லைனா லிமிட் ஆஃப் கண்டிஷன் இருக்கும். எக்ஸாம்பிளாக இப்போது ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை பற்றியோ, இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டிசீஸை பற்றியோ, இல்லை பர்டிகுலர் ஏரியாவை பற்றியோ ப்ரொவைடர் பண்ணுவார்னா கண்டிஷன் வைஸும் மெஷர் பண்ணலாம், இல்லைன்னா சிஸ்டம் வைஸும் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி லிமிடெட் எக்ஸாமினேஷன் இருக்க ஃபார்மெட் தான் சோப் ஃபார்மெட். ஸோ எஸ்சிசி சம்மந்தமாகவோ இல்லை மெடிக்கல் கோடிங் சம்மந்தமாகவோ நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களா? Bureau 360 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.